அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு எதிராக காளியம்மாளை தூண்டிவிடும் ஒரு சில நபர்கள். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு ஆரவாரமும் ஈர்ப்பு இருந்துட்டு இருக்கோ அதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுக்கும் மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா ஒரு மீனவ பெண்ணாக வந்து அதற்கு பிறகு தமிழ்நாடு மக்கள் மத்தியில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்மணியாக பார்க்கக்கூடிய காளியம்மாள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கிறத விட காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே மக்கள் தங்களுடைய பாசத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். இன்னும் சொல்ல போனா பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா காளியம்மாள் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னும் அவங்கள போல நானும் ஒரு சிறந்த பேச்சாளராக வரணும் அப்படின்னு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா காளியம்மாளை குறித்து பெருமையாக பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் சீமானுக்கு எதிராக காளியம்மாளை ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக மாற்ற நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னும் அதற்கு பிறகு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா துணைத் தலைவி ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் கட்சியிலிருந்து நீங்க விலகவே விலகாதீங்க, சீமானை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு காளியம்மாளை பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் உசுப்பேத்தி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு காளியம்மாள் மேடையிலே போட்டு உடைச்சிருக்காங்க. சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியில் உங்களுக்காக தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் கட்சியில் அண்ணன் சீமானுக்கு இருக்க அளவுக்கு உங்களுக்கும் ஆளுமை இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் தலைவி ஆகிடுவீங்க அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன சீமான் அண்ணனுக்கு எதிராக மாற்ற முயற்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு காளியம்மாள் சொல்லிய போது அந்த மேடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கட்சிக்குள்ளேயே இவ்வளவு சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அனைவருமே ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக்கும் போது தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இதை முன்பு ஒரு மேடையிலே சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் கட்சியில் நான் ஒரு சில நிர்வாகிகளை அடுத்தடுத்து நீக்க போகிறேன், இதற்கு இதுவாக தான் காரணமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. இப்படி வச்சு பார்க்கும்போது தான் சாட்டை துரைமுருகனுடைய வலியுறுத்தல்னாலையும் சீமானை எதிர்பாராத நேரத்தில் எஸ்பி வருணுக்கு எதிராக ஃபெலிக்ஸ் சேவியர் அனுப்பிய ஒரு கடிதமும் இந்த மாதிரியான நபர்கள் தான் கட்சியை பிளக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய நிர்வாகிகள் எண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் காளியம்மாளை இந்த மாதிரி எதிராக திருப்பக்கூடிய மர்ம நபர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.